1950 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டாக்டர் குட் ரிட்டர் எலிகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி செய்யறாரு. அதாவது எலிகளை தண்ணீர்ல விட்டு 15 நிமிடங்களுக்கு பின்பு அவற்றை வெளியே எடுத்து காய விட்டு மறுபடியும் அதை தண்ணீருக்குள்ள விடுறாரு. முதல்ல 15 நிமிடங்களுக்குள்ள மூழ்க ஆரம்பித்த அந்த எலிகள் பின்பு 60 மணி நேரம் தொடர்ந்து நீந்தி கொண்டு இருந்ததாமா. இதை கண்ட ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா, முதல் முறை எலிகள் தண்ணீருக்குள் விடப்பட்ட போது தாங்கள் காப்பாற்றப்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சு நீரில் மூழ்க தொடங்கியது. ஆனா 2வது முறை தண்ணீரில் விடப்பட்ட போது தாங்கள் காப்பாற்றப்பட வாய்ப்பு உண்டு என்பதை அறிந்த அந்த எலிகள் தொடர்ந்து 60 மணி நேரம் நீந்தி கொண்டே இருந்ததாமா. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். எலிகளுக்குள் உண்டான அந்த நம்பிக்கை அந்த எலிகளை தொடர்ந்து மூழ்காம நீந்த செய்தது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருக்கும்போது அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த நம்பிக்கை நம்ம தொடர்ந்து உயிர் வாழ உதவியா இருக்கும். வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.